உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்பதுதான் வெற்றி. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி பழிவாங்கிறது? உங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பதிலடி. இவன் எப்படா இவ்வளோ பெரிய ஆளானா அப்படின்னு அவங்க பிரமிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும் உங்களுடைய வெற்றிகள். வெறித்தனமா படிங்க, வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, வித்தியாசமா யோசிங்க, புது புது வியூகங்களை வகுங்க, 18 மணி நேரம் உழைங்க, ஏதாவது ஒன்று பண்ணி வெற்றி அடைஞ்சே திரணும். உங்க வெற்றி தான் உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்குற பதிலடி. அந்த மாதிரி தங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி பிரம்மாண்டமான வெற்றிகளை பதிவு செய்த ஒரு 3 பேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. 1962 இத்தாலியில ஒருத்தர் ஒரு டிராக்டர் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாருங்க. அவருக்கு கார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அமையவே இல்லை. அதனால ரொம்ப வருத்தத்திலே இருந்தார். இந்த டைம்ல தான் ஃபெராரி நிறுவனம் ஃபெராரி 250 GT அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த காரு இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காரோட டிசைனும் சூப்பராக இருந்தது, பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. அந்த காரையே அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த காரில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, கிளச்சு மட்டும் சரியில்லை. அதனால ஃபெராரி சர்வீஸ் நிறுவனத்துக்கு போயிட்டு இந்த காரில் எல்லாமே சூப்பராக இருக்கு, கிளச்சு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவங்களும் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் சரியா இருந்தது. மறுபடியும் அந்த கிளச் ப்ராப்ளம் வந்தது. மறுபடியும் கொண்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறாரு. கிளச்சை சரி பண்ணாங்க. அடுத்த 3 நாளில் மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருது. அதனால காரை மறுபடியும் சர்வீஸ் விட போனார். அதே நேரத்தில் தான் அந்த ஃபெராரி நிறுவனத்தினுடைய ஓனர், அந்த முதலாளியே அந்த ஃபெராரி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறத பார்த்தார். உடனே இவர் என்ன பண்ணாருன்னா நேரடியாக அவர்கிட்டயே போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் கார் அவ்வளோ சூப்பராக இருக்குது, டிசைனும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்கள் காரை பயங்கரமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் காரில் ஒரு சின்ன கிளச்சு ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணால் இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் காராக ஃபெராரி 250 GT மாறும், அந்த கிளச்சு ப்ராப்ளமை சரி பண்ணுறீங்களா அப்படின்னு இவர் கேட்டார். இந்த வயசான மனிதரை ஃபெராரி நிறுவன முதலாளி ஏற இறங்க பார்த்துட்டு, ஆமாம் முதல்ல யார் நீ எல்லாம் என்கிட்ட பேசுனதே தப்பு, அதுவும் ஏன் முன்னாடி வந்து ஏன் காரையை குறை சொல்றியா, நீ முதல்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். நான் ஒரு டிராக்டர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், நானே சொந்தமா டிராக்டர்களை தயாரிச்சு விற்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ டிராக்டர் ஓட்டுற மாதிரி என் ஃபெராரி வண்டியை ஓட்டியிருப்ப, அதனால கிளச் ப்ராப்ளம் வந்திருக்கும், நீ தப்பா ஓட்டிட்டு என் வண்டியை குறை சொல்றியா, முதல்ல வெளியே போ அப்படின்னு இன்னும் அவமானகரமான சில வார்த்தைகளை சொன்னார். இவர் கத்துல அங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. இவரை இந்த பெரியவரை வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இது கார்ல கிளச்சு சரியில்லைன்னு தானே சொன்னோம், இதுக்கு எதுக்கு அந்த ஃபெராரி முதலாளி இவ்வளோ கோவப்படுறான், இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். இது பெரியவரால் அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. ஃபெராரியை விட ஒரு சூப்பரான காரை நானே உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு ராப்பகலாக கஷ்டப்பட்டார். அடுத்த 2 வருஷத்துல 1964 லாம்போகினி 350 GT அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அறிமுகப்படுத்தினார். இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு இத்தாலியில பல ஆண்டுகளுக்கு இந்த லாம்போகினி கார் தான் நம்பர் 1 இடத்துல இருந்தது. இன்னைக்குமே உலகளவில் ஃபெராரியை விட லாம்போகினியை தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதோட டிசைனும் பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபெரோசியா லாம்போகினியோட வெற்றி. தன்னை அவமானப்படுத்திய ஃபெராரி நிறுவன முதலாளியை பழிவாங்க லாம்போகினி அப்படின்னு ஒரு புது லக்ஸரி பிராண்டே உருவாக்கினார். செமல்ல. அடுத்ததா ரத்தன் டாடா தன்னை அவமானப்படுத்தியவரை எப்படி பழிவாங்கினார்னு பார்க்கலாமா? 1998 டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டாடா இண்டிகா அப்படின்னு ஒரு புது காரை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த காரு சூப்பரா போகும், இந்திய மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இதனுடைய வெற்றி எதிர்பார்த்து காத்திருந்தாரு ரத்தன் டாடா. ஆனால் நடந்த கதையே வேறங்க. இந்த வண்டியை வாங்கினவங்க இந்த வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை, பிக்கப்பே இல்லை, முக்கியமா வண்டி மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான மைலேஜ் தான் கொடுக்குது அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ். கொஞ்ச நாட்கள்லேயே இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த டாடா இண்டிகா காரை வாங்க யாருமே முன் வரல. டாடா இண்டிகா மிகப்பெரிய ஃபெயிலியர். இதனால டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டிய நிலைங்க. அப்பதான் ரத்தன் டாடா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஃபோர்டு நிறுவனத்துக்கிட்ட நம்ம டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்டு நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. வில் ஃபோர்டு அவர்களும் ரத்தன் டாடா அவர்களும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்போ வில் ஃபோர்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் காரை பத்தி தெரியல அப்படின்னா நீங்கெல்லாம் எதுக்கு கார் தயாரிக்கிறீங்க,
இந்தியன்ஸ் கார் ஓட்டுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆட்கள், நீங்கெல்லாம் காரை தயாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்டு கொதிச்சு போயிட்டார் ரத்தன் டாட்டா. எங்க நிறுவனத்தை உங்ககிட்ட விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். சரி, ஃபோர்டு நிறுவனத்துக்கிட்ட விற்கலைன்னா என்ன, வேற ஏதாவது ஒரு பிராண்டு கிட்ட நம்ம டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை வித்துருவோம், வந்த விலைக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு அந்த நிறுவனத்தினுடைய மற்ற டைரக்டர்கள் சொன்னாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா உறுதியா இந்த நிறுவனத்தை நான் யாருக்கிட்டையும் விற்க மாட்டேன், மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் மூக்குல விரல் வைக்கிற மாதிரி ஒரு பிராண்டை நான் உருவாக்க போறேன், டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை ஒரு லாபமான நிறுவனமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து மக்களோட ஃபீட்பேக் கேட்டு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தினாங்க, பிக்கப் அதிகப்படுத்தினாங்க. முக்கியமாக வெளிநாடுகள்ல இருந்து இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து காரோட மைலேஜையும் அதிகப்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து சில மாதம் கழிச்சு 1999ஆம் ஆண்டு டாடா இண்டிகா V2 அப்படின்னு ஒரு புது மாடலை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, பிக்கப் சூப்பராக இருந்தது, மைலேஜும் சூப்பராக இருந்தது. அறிமுகப்படுத்தப்பட்ட 6 மாதங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1,40,000 யூனிட் சேல்ஸ் ஆச்சுங்க. இந்திய கார் வரலாறுலேயே இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இதோட இந்த கதை முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே. 2008ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உலகளவில் ஏற்பட்டுச்சு. ஏகப்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் திவாலாயிடுச்சு. ஃபோர்டு நிறுவனமும் கிட்டத்தட்ட திவாலாகிற நிலையில தான் இருந்தது. அதனால ஃபோர்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நிறுவனத்தினுடைய லக்ஸுரி பிராண்டான ஜாகுவார், லேண்ட் ரோவர் போன்ற லக்ஸுரி பிராண்டை மட்டும் யார்கிட்டையாவது வித்துடலாம், அப்பதான் ஃபோர்டு நிறுவனத்தை மட்டுமாவது காப்பாற்ற முடியும்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு நிலவிய பொருளாதார நெருக்கடினால யாருமே இந்த லேண்ட் ரோவர், ஜாகுவார் லக்ஸுரி பிராண்ட்ஸை வாங்க தயாராகவே இல்லை. அப்படியே சில பேர் வாங்க முன் வந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கேட்டாங்க. ஃபோர்டு நிறுவன முதலாளிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. கடைசியாக ஃபோர்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு இந்தியன் தான் அந்த 2 பிராண்டையும் வாங்க முன் வந்தார். யார் அந்த இந்தியன் அப்படின்னு வில்ஃபோர்டு கேட்கும்போது மாசா என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ரத்தன் டாட்டா. 2.3 பில்லியன், கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த இந்திய மதிப்புக்கு 9,300 கோடி ரூபாய் கொடுத்து இந்த 2 பிராண்டையும் வாங்கினாரு ரத்தன் டாட்டா. இன்னமும் இந்த 2 பிராண்டும் டாடா நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு மட்டும் டாடா இந்த 2 பிராண்டையும் வாங்கலை அப்படின்னா ஃபோர்டு அப்படின்ற ஒரு நிறுவனமே அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு ஃபோர்டு நிறுவனம் உயிரோடு இருப்பதற்கு ரத்தன் டாட்டாவும் ஒரு காரணம். இந்தியர்களால் எப்பவும் ஒரு நல்ல காரை உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவன் கஷ்டத்தில் இருக்கும்போது காப்பாத்தினதே ஒரு இந்தியன் தான், அவர் தான் ரத்தன் டாட்டா. அதே மாதிரி 1990கள் காலகட்டத்தில் திருப்பூர்ல ஒருத்தர் வேஷ்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். சின்ன லெவல்ல தான் வேஷ்டி வியாபாரம் பண்ணி கடைகளுக்கு ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நண்பர் ஒருத்தர் ஒரு விருந்துக்கு இந்த திருப்பூர் வேஷ்டி வியாபாரியையும் அவருடைய நண்பர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வேஷ்டி வியாபாரியும் அவருடைய நண்பர்களும் சென்னையில் உள்ள இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண போறாங்க. அப்போ அங்க இருந்த 5 ஸ்டார் ஹோட்டல் கார்டு வந்துட்டு இந்த வேஷ்டி வியாபாரியை மட்டும் உள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, வேஷ்டி கட்டிட்டு யாரும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேட்டி கட்டியிருக்கனால உங்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி, பக்கத்தில் உள்ள கடையில போயிட்டு ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு போட்டுவா அப்படின்னு அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க. ஆனா அதற்கு அந்த வேஷ்டி வியாபாரி மறுத்துட்டார். நீங்க வேணா போய் சாப்பிட்டு அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு அவங்க உள்ள போய் சாப்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெளியே வெயிட் பண்ணார். அவரு யோசிக்கிறாரு, வேஷ்டி கட்டினா அவமானமா? இப்படித்தான் நிறைய பேர் நாட்டில் நினைச்சிட்டு இருக்காங்க. வேஷ்டி அவமானம் இல்ல, வேட்டி அடையாளம். இதை ஒரு அடையாளமா நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்றேன். 1990கள் அன்னைக்கு காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்ட வேட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வேட்டிகள் பழுப்பு நிறத்துல தான் இருக்கும். ஒரு மாதிரி அழுக்கு வேஷ்டி மாதிரி தான் இருக்கும். நீங்க அன்னைக்கு காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு வேஷ்டி எப்படி இருந்தது. நம்ம ரொம்ப காஸ்ட்லியான வேஷ்டி வாங்கினாலுமே அதுவும் வெள்ளை நிறத்துல இருக்காது. இந்த மாதிரி பழுப்பு நிறத்துல அழுக்கு வேஷ்டி மாதிரி இருக்கிறதுனால தான் வேட்டியை நிறைய பேர் அவமானமா நினைக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் வெள்ளை நிறத்துல பளபளப்பா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். இதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பியூர் ஒயிட்ல காட்டன் வேஷ்டிகளை அறிமுகப்படுத்தினார். அது அப்படியே தூய வெள்ளை நிறத்துல இருந்தது. இந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. நாளடைவில் அந்த நிறுவனம் மிகப்பெரிய பிராண்டா மாறிச்சு. அதுதான் ராம்ராஜ் வேஷ்டி நிறுவனம். அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் KR நாகராஜன் அவர்கள். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவருக்கு உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அதே ஹோட்டல்ல ஒரு நாள் முழுக்க வாடகைக்கு எடுத்து, எப்படி ஒரு நாள் முழுக்க மொத்த ஹோட்டலையும் வாடகைக்கு எடுத்து ஆக்டர் ஜெயராமனுக்கு வேஷ்டி கட்ட வச்சு சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் அப்படின்னு ஒரு வேஷ்டி விளம்பரத்தை உருவாக்குனார்.
ஒரு சின்ன வேஷ்டி வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புள்ள டெக்ஸ்டைல் நிறுவன முதலாளியாக இருக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவிலேயே ராம்ராஜ் பிராண்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குது. இன்றைக்கும் 100 ரூபாய்க்கும் தரமான வேஷ்டிகளை ராம்ராஜ் நிறுவனம் வித்துட்டு இருக்காங்க. பழுப்பு நிறத்தில் கலர் மங்கி போன அழுக்கு வேஷ்டிகளை மக்கள் கட்டிக்கிட்டு இருந்த இதை மாற்றி தூய வெண்மை நிறமான வேஷ்டிகளை, காட்டன் வேஷ்டிகளை எல்லாரும் கட்டக்கூடிய விலையில் அறிமுகப்படுத்தினது முதல்ல ராம்ராஜ் நிறுவனம் தான். வேட்டியை அடையாளமாகவும் மாற்றியிருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. பெரிய மனிதர்கள் யாருமே தங்களை அவமானப்படுத்தினவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தங்களோட வெற்றியை தான் பரிசாக கொடுக்குறாங்க. அதனால் எப்போதும் யாரு கூடயும் ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவங்க வாயடைச்சு போகணும். உங்கள் வெற்றிகளால் அவங்களோட வாயை மூடுங்க. இது போல் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரிவெஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.